இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி கடலூர் வெள்ளி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கடல் அலையை ரசித்தும் விளையாடும் வருகின்றனர். இது தொடர்பாக அங்குள்ள சுற்றுலா பயணிகள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். மழை வெள்ளம் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் இப்போதான் கடலூர் பீச்சில் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பீச்சில் யாரையும் குளிக்க விடலை, எல்லாம் வெளியில வெள்ளம் இருக்கும், கூட்டம் நிறையா இருக்குது. கிறிஸ்மஸ் அதுமா பீச் ரொம்ப கோலாகலமாக இருக்குது சார். ஃபேமிலியோட வந்திருக்கோம். பீச்சில் சில்வர் பீச் வந்து இன்னைக்கு பசங்களாம் விளையாட வைக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். ஆக்சுவலாக பீச்சில் கால் வைக்கவே விடலை, ஏன்னா தண்ணி வந்து கரையை வந்து கிட்டக்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் மழை வரப்போகுதுன்றதாலே எனக்கு தெரியல. போலீஸ் பாதுகாப்போடு இருக்கிறாங்க, யாருமே தண்ணியில் கீழே கால் வைக்கவே இல்லை. ஆனால் ஆசையாக வந்தோம், எல்லாரும் பீச்சில் பசங்களை விளையாட வைக்கலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், யாருமே கால் வைக்கவே இல்லை. இடையே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைகிறார். வணக்கம் பாரிவள்ளல், விவரம். ஜெயஸ்ரீ, தமிழகத்திலே சென்னை மெரினா கடற்கரைக்கு அடுத்த மிகப்பெரிய கடற்கரையானது கடலூர் வெள்ளி கடற்கரை. குறிப்பா பாத்தீங்கன்னா இது மிக நீளமான மணற்பரப்பை கொண்ட கடற்கரையாக இது கருதப்படுது. இனி தொடர் விடுமுறை, அதாவது இன்று விடுமுறை, அதை தொடர்ந்து அரையாண்டு பள்ளி விடுமுறை எல்லாம் தொடர்ந்து ஒரு 5 நாள் விடுமுறை என்பதனால கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு கடலூர் மட்டும் இல்லாம பிற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கடல் அலைவதற்கும் கடலில் குளிப்பதற்கும் இன்று குவிந்தனர். அவர்கள் பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த பெஞ்சல் புயல் காரணமா கடல்ல மணல் அரிப்பு ஏற்பட்டு கடல் கொஞ்சம் 500 அடி கிட்ட வெளியே வந்ததுனால பாதுகாப்பு கருதி யாரும் குளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கடலோர காவல்துறையும் கடலூர் காவல்துறையும் சேர்ந்து அவர்கள் உள்ளே குளிப்பதற்கு அனுமதிக்கல. அதோட விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.